ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலேருந்து இன்றைக்கி காலையில் ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையில் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தப்பயே எவ்வளோ வேக்கன்சி என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்டாக பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து அந்த போஸ்டிங் எல்லாத்துக்குமே என்னென்ன போஸ்டிங்க்கு என்னென்ன வேக்கன்சி, அதோட ஏஜ் லிமிட் என்னென்ன, ஃபீஸ்லாம் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அதோட சேலரி டீட்டெயிலாம் எப்படி இருக்கும், மெயினாக பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்குமே ஒவ்வொரு விதமான குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க, அதற்கு ஏற்ற மாதிரியான எக்ஸாம் பேட்டர்னும் சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரிச்சே பார்த்துருவோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 2329 வேகன்சி சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 8th இல்லைனா 10th அப்படின்ற மாதிரி தான் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் 8th, என்னென்ன போஸ்டிங்கு 10th அப்படின்னு சொல்லியும் பார்த்துருவோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 17 வகையான பதவிகள் சொல்லியிருக்காங்க. இந்த 17 வகையான பதவியையும் 4 விதமாக பிரிச்சிருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னு சொல்லி ஒரு 6 வகையான போஸ்டிங்: எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பைலீஃப், ஜூனியர் பைலீஃப், அதுக்கப்புறம் ப்ராசஸ் ரைட்டர், அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர். இந்த 6 வகையான போஸ்டிங் தனியாக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 10th குவாலிஃபிகேஷனில் வரும். சேலரியும் பார்த்தீங்கன்னாக்கா லெவல் 8 சேலரி கிட்ட 19,500 ஸ்டார்ட் ஆகும். அந்த கடைசி அந்த ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர்லாம் 16,600 ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 170 கொஸ்டின் கிட்ட தான் வரும். இதுக்கு வந்து குரூப் 4 பேட்டர்ன் மாதிரி தமிழ் 10th வரைக்கும், அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் வர மாதிரி நடப்பு நிகழ்வுகள், பொது அறிவு, வரலாறு, இந்திய தேசிய இயக்கம் அந்த மாதிரி கேட்பாங்க. கணிதமும் அந்த லெவலுக்கு இருக்கும். எல்சிஎம், எல்சிஎஃப், கூட்டு வட்டி, தனி வட்டி, கொள்ளளவு, பரப்பளவு அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா பியில் ஓட்டுநர் மட்டும் தனியாக. ஏன்னா பார்த்திங்கன்னா ஓட்டுநருக்கு தனியாக தான் வைப்பாங்க. அதோட ஜென்ரல் ஸ்டடீஸே தனியாக இருக்கும், ஓட்டுநர் ரிலேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அதற்கான ப்ராக்டிக்கல் எல்லாமே இருக்கும். மொத்தம் ஒரு 27 வேகன்சி இருக்காங்க. இதுக்கும் லெவல் 18 சேலரி தான், 19,500 ஸ்டார்ட் ஆகும். ஒரு நல்ல சேலரி தான், குரூப் 4க்கு ஈக்குவலான சேலரி தான். அடுத்து சியில் பார்த்திங்கன்னா காப்பியஸ் அட்டெண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இது ரெண்டும் தனியாக கொடுத்துருக்காங்க. இதையும் இந்த டியோட சேர்த்தே கொடுத்துருக்கலாம், ஆனால் தனியாக வச்சுருக்குறாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 638, அந்த காப்பியஸ் அட்டெண்டரில் 16 வேகன்சி. இதுக்கும் பார்த்தீங்கன்னா 8th தான் குவாலிஃபிகேஷன். இதுக்கும் இந்த டியில் இருக்கிறதுக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸோ தமிழோ எல்லாமே காமனாக தான் இருக்குது. அடுத்து மிச்சம் அந்த 10லேருந்து 17 வரைக்கும் இருக்கிற போஸ்டிங் ஒரு 8 வகையான போஸ்டிங் எல்லாமே ஒரு செக்ஷனாக டியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இதுக்கெலாம் சேலரி பார்த்திங்கன்னா லெவல் 1 சேலரி 15,700 ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி ஒரு 4 வகையாக பிரிச்சுருக்குறாங்க. அது எல்லாத்தையுமே பிரித்து தனித்தனியாக பார்த்துருவோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்கமெண்ட் வெப்சைட்டில் போய்ட்டு அந்த முதல் இங்கே ப்ரெஸ் பண்ணோடனே இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் நேம் கேட்கும். டிஸ்ட்ரிக்ட் நேம் கேட்டு டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு சொல்லி இந்த 4 வகையான நோட்டிஃபிகேஷனாக பிரிச்சிருப்பாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சில போஸ்டிங் வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு போஸ்டிங்க்குமே நீங்கள் தனியாக அப்ளை பண்ணணும். அப்படின்றதுனால எந்த போஸ்டிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணணும். எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டுக்கு எந்த எக்ஸாமுக்குமே ஃபீஸ் கிடையாது. ஆனால் ஜென்ரல், பிசி, எம்பிசி கேண்டிடேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்குமே அப்ளை பண்ணுறீங்கன்னா 500 ரூபா கட்டணும். மற்ற போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்கனாலும் இன்னொரு 500 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் பர்டிகுலராக நீங்கள் எந்த போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே தனித்தனியாக தான் அப்ளை பண்ணணும். எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் தான் உங்களுக்கு ஜாப் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 4 வகையாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிளீனர், எக்ஸாமினர், ஜூனியர் பைலீஃப் எல்லாமே சென்னைக்கு வந்திருக்கும். கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரீடர் போஸ்டிங்லாம் வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர்லாம் இருக்காது. அதே மாதிரி நைட் வாட்ச்மேன், மசால்சி கம் நைட் வாட்ச்மேன் போஸ்டிங்லாம் இதில் இருக்குது. ஆனால் மதுரையில் பார்த்தீங்கன்னாக்கா சீனியர் பைலீஃப், அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர், சென்னையில் கொடுத்த ஒரு சில போஸ்டிங் வந்து இந்த மதுரையில் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொரு வகையான போஸ்டிங் இருக்கும். அதனால் தனித்தனியாக பிரிச்சே கொடுத்துட்டாங்க. இது எல்லாத்தையுமே டிஸ்ட்ரிக்ட் வைஸாக தனியாக அந்த நோட்டிஃபிகேஷனில் எடுத்து பார்த்துக்கோங்க. நம்ம சேனலையும் தனியாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவும் போடுறேன். உங்கள் டிஸ்ட்ரிக்டில் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து பார்ப்பீங்க. இப்போ டோட்டலாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த 6 போஸ்டிங் அந்த எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பைலீஃப், ஜூனியர் பைலீஃப், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு என்ன மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து 18 வயசுலேருந்தே அப்ளை பண்ணலாம். ஆதி திராவிடர், பழங்குடியினர், அதாவது எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 37, எம்பிசி, பிசி கேண்டிடேட்டுக்கு 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். மற்றவங்களுக்கு 32 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அந்த 17 போஸ்டிங்க்குமே சேம் தான். இதுதான் காமனாக ஏஜ் லிமிட். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் லிமிட் வந்து சிலருக்கு கிடையாது. யாராருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆதரவற்ற விதவைகள், அது மட்டும் இல்லாமல் அந்த மாற்றுத்திறனாளிகள், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா முன்னாள் இராணுவத்தினர், தேசிய மாணவர் படையில் இருந்தவங்க,
கொத்தடிமை தொழிலாளர்களாக இருந்தவங்க, அரசு பணியிலிருந்து ஆல்ரெடி விடுவிக்கப்பட்டவங்க, மெயினாக கடைசியாக பார்த்தீங்கன்னா தேவைக்கு அதிகமாக கல்வி தகுதியுடைய சில குறிப்பிட்ட வகை விண்ணப்பதாரர்கள், அதாவது ஜென்ரலை தவிர மற்ற கேண்டிடேட், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட், பிசி எம்பிசி கேண்டிடேட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சொன்ன குவாலிஃபிகேஷனுக்கு மேலே படிச்சிருந்தீங்கன்னா, அதாவது 10th குவாலிஃபிகேஷன் ஜாப் இது எல்லாமே, இதுக்கு மேலே நீங்கள் ஒரு 12th இல்லை அதுக்கு மேலே டிகிரியோ முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது. குரூப் 4ல் எப்படி சொல்லியிருப்பாங்களோ அதே மாதிரி தான் 60 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணலாம். ஆனால் 60 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 59 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் அது வரைக்கும்லாம் யாரும் போக மாட்டாங்க. ஒரு 50 வயசு வரைக்கும் வேணால் அப்ளை பண்ணலாம். அடுத்து இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் தவிர மற்ற எல்லாத்துக்குமே எஸ்எஸ்எல்சி தான் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. 10th தான் குவாலிஃபிகேஷன். அதுக்கு மேலே படிச்சிருந்தாக்கா ஏஜ் லிமிட்டில் அதுக்கு மேலே எவ்வளோ நாள் நீங்கள் படிச்சிருக்கலாம். ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு மட்டும் 10th முடிச்சிருக்கணும். ஒரு 6 மாதம் வந்து அந்த ஜெராக்ஸ் மிஷின் எல்லாமே ஒர்க் பண்ண முன் அனுபவம் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. வேறு எதுவும் கிடையாது. 10th அது இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 6 மாதம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்குமே அப்ளை பண்ணுறதுக்கு 500 ரூபா. யாராருக்கு? பிசி எம்பிசி ஜென்ரலில் வரவங்களுக்கு. ஆனால் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு முழு விலக்கு, எக்ஸாம் ஃபீஸே கிடையாது. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற விதவைகள் அவங்க எல்லாருக்குமே ஃபீஸே கிடையாது. எத்தனை போஸ்டிங்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் எல்லா போஸ்டிங்க்குமே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தேர்வோட தன்மை, அந்த போஸ்டிங்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பொது எழுத்து தேர்வு OMR பேஸில் ஒரு 170 மதிப்பெண்களுக்கு வைப்பாங்க. வாய்மொழி தேர்வு அதாவது வைவா வாய்ஸ் வந்து ஒரு 30 மதிப்பெண்கள்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொது எழுத்து தேர்வில் பார்ட் A பார்ட் Bன்னு 2 வகையாக இருக்கும். பார்ட் Aவில் வந்து தமிழ் மொழி தகுதி தேர்வு, அதில் வந்து 50 கொஸ்டின் கேட்பாங்க 50 மதிப்பெண்களுக்கு. அடுத்து பார்ட் Bயில் வந்து பொது அறிவு, திறனறிவு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவு அப்படின்னு சொல்லி அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து ஒரு 120 கொஸ்டின் 120 மார்க்கு கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வைவா வாய்ஸ். இதோட சிலபஸ் எப்படி இருக்குன்னா பொது தமிழ் வந்து 10ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ்நாடு அரசு பாடத்திட்டம். தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸ் படித்தாலே போதும். அதுவும் பார்த்தீங்கன்னா நியூ புக் படித்தா போதும். ஓல்டு புக்லாம் படிக்க தேவையில்ல. அந்தளவுக்கு டஃப்பாலாம் இருக்காது. நியூ புக் படித்தாலே போதும். முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் மார்க் 50 கொஸ்டினுமே ரைட்டாக பார்க்கணும். அதே மாதிரி பொது அறிவில் பார்த்தீங்கன்னாக்கா நடப்பு நிகழ்வுகள், வரலாறு, அரசியலமைப்பு, அதுக்கப்புறம் கணக்கில் பார்த்தீங்கன்னா சுருக்குதல், அந்த LCM HCF, சதவீதம், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், தனி வட்டி, கூட்டு வட்டி, பரப்பளவு, கொள்ளளவு, டைம் அண்ட் ஒர்க்கு, அந்த தர்க்க காரணவியல் அதாவது ரீசனிங் ரிலேட்டடாக அந்த புதிர்கள், பகடை, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும். ஓகேவா? அதுவும் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வரை தமிழ்நாடு அரசு பாடத்திட்டம் தான் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு பாத புத்தகத்தில் என்ன மாதிரியான டாபிக் இருக்குமோ அதுக்கிட்ட தான் வரும். அதனால் இது ரொம்ப ஈஸி தான். குரூப் 4 விட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் குரூப் 4 லெவலுக்கு நீங்கள் படிக்கணும் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்ட் A கேள்விகள் தமிழில் கேட்கப்படும். பார்ட் B வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ். அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த தமிழ் எலிஜிபிலிட்டியில் ஒரு 40% மார்க்காவது எடுத்தால் தான் பார்ட் B-யவே திருத்த ஆரம்பிப்போம்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து இப்போ காமன் ஆக்கிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வைவா வாய்ஸ் ஒரு 30 மதிப்பெண்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 12 மதிப்பெண்களாவது எடுக்கணும். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டுநர் பதவிக்கு, ஓட்டுநர் பதவியை பொறுத்த வரைக்கும் அந்த ஏஜ் லிமிட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 500 ரூபா ஃபீஸ் கட்டணும். சிலருக்கு விலக்குன்னு சொல்லியிருந்தாங்களே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட், மாற்றுத்திறனாளிகள், அது எல்லாமே எல்லா போஸ்டிங்க்குமே காமன் தான். குவாலிஃபிகேஷன் தான் பார்க்கணும். குவாலிஃபிகேஷன் ஓட்டுநரை பொறுத்த வரைக்கும் 8th பாஸ் பண்ணி தான் போதும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் உரிமம் வச்சுருக்கணும், 5 ஆண்டு முன் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இணைய வழியாக விண்ணப்பிக்கும் போது பதிவேற்றம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும். அதோட ஃபார்மெட் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தேர்வு கட்டணம் அதே மாதிரி தான் முழு விலக்கு கொடுத்துருக்காங்க. 500 ரூபா ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எழுத்து தேர்வு 100 மதிப்பெண்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் ஒரு 70 மதிப்பெண், வைவா வாய்ஸ் ஒரு 30. ஓட்டுநருக்கு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலும் இருக்குது, அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பொது தமிழ்லேருந்து ஒரு 50 கொஸ்டின் 50 மார்க்குக்கு கேட்பாங்க. மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் இங்கிலீஷில் கூட எழுதலாம். மற்ற எல்லாருமே தமிழில் தான் கட்டாயமாக எழுதி ஆகணும். அடுத்து பொது அறிவுலேருந்து ஒரு 50 கொஸ்டின். இதில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் வந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் தான் கேட்பாங்க. ஓகேவா? என்ன குவாலிஃபிகேஷனோ அது வரைக்கும் தான் தமிழ் கேட்குறாங்க. அந்த பகுதி ஆவை பொறுத்த வரைக்கும் பொது விழிப்புணர்வு, ஓட்டுநர் கோட்பாடு அப்படின்னு சொல்லி அந்த டிரைவர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின், அந்த டிரைவிங் ரூல்ஸு, அந்த டிராஃபிக் ரூல்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின் தான் இவர் கேட்பாங்க. அது ரிலேட்டடாக படிக்கணும். அந்த பழுது பார்த்தல் அந்த மாதிரியான பேசிக் மெக்கானிசம் அதெல்லாம் கேட்பாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரியே பார்ட் A வந்து தமிழையும், பார்ட் B வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் 70 மார்க்கு, வண்டி ஓட்டி காட்டணும், அந்த மெக்கானிசம் அந்த ரிப்பேர்லாம் பேசிக்காக தெரிஞ்சிருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வைவா வாய்ஸ் ஒரு 30 மார்க்குக்கு வாய்மொழி தேர்வு. அடுத்து பார்த்திங்கன்னா நகல் பிரிவு உதவியாளர், காப்பியஸ் அட்டெண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரியே ஏஜ் லிமிட், எக்ஸாம் ஃபீஸ் எல்லாமே சேம் தான். 8வது மேலே நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டே இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு படிச்சிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சுக்கணும். உங்கள்கிட்ட பைக் லைசன்ஸ்லாம் இருந்தது, ஓட்டுநர் உரிமெல்லாம் இருந்ததுனாக்கா
உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். ஒரே மார்க்கில் வந்தீங்கன்னா யார்கிட்டலாம் லைசன்ஸ் இருக்கோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. அடுத்து எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100 மதிப்பெண், அதுக்கப்புறம் செய்முறை தேர்வு 70, வாய்மொழி தேர்வு 30ன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்லாம் சேம் தான். தமிழ் தகுதி தேர்வில் ஒரு 50 கொஷின், அதுக்கப்புறம் பொது அறிவுலேருந்து 50 கொஷின். பொது அறிவுலாம் பார்த்தீங்கன்னா அந்த நடப்பு நிகழ்வுகள், அடிப்படை கணித திறன் சொல்லியிருக்காங்க. ரொம்ப பேசிக்கான மேக்ஸு. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடு பராமரிப்பு, அந்த மாதிரி பராமரித்த தோட்டக்கலை ரிலேட்டடான கொஷின், நீர் பராமரிப்பு, இது ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. நம்ம பேசிக்காக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்குன்னு சில மேனுவல் இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே இது எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணலாம். முக்கியமாக தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8th வரைக்கும்ன்றனால 8ஆம் வகுப்பு வரைக்கும் தான் கேட்பாங்க. 8th வரைக்கும் தான் இருக்கும். அதே மாதிரி தான் பார்ட் ஏ தமிழ் இருக்கும், பார்ட் பி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செய்முறை தேர்வு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வாய்மொழி தேர்வுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கடைசியாக அந்த 8 வகையான போஸ்டிங், இதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு சொன்ன மாதிரி தான். ஏஜ் லிமிட்டு, எக்ஸாம் ஃபீஸ் எல்லாமே ஒன்று தான். எக்ஸாம் பேட்டர்னும் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் எழுத்து தேர்வு, செய்முறை தேர்வு 70, வாய்மொழி தேர்வு 30ன்னு இருக்காங்க. எழுத்து தேர்வு பொறுத்த வரைக்கும் தமிழ்லேருந்து 50 கொஸ்டின், பொது அறிவுலேருந்து 50. தமிழ் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வரைக்கும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பொது அறிவும் அந்த நடப்பு நூல்கள், அடிப்படை கணித திறன், அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டு பராமரிப்பு, தோட்ட பராமரிப்பு, நீர் பராமரிப்பு, அது ரிலேட்டடான கொஸ்டின் தான் கேட்பாங்க. இதுக்கும் அதே மாதிரியான பேட்டர்ன் தான். அந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் இதுக்கும் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த சிடி ரெண்டுமே சேம் தான். சிடி அந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மற்ற போஸ்டிங் எல்லாமே சேம் தான். பியில் ஓட்டுநரில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து அந்த ஓட்டுநர் ரிலேட்டடாக கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஏல வந்து 10th ரிலேட்டடாக 10th வரைக்கும் தமிழ் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து அந்த குரூப் 4 வரைக்கும், குரூப் 4 ரிலேட்டடாக வர மாதிரி, குரூப் 4 எக்ஸாம் இருக்கிற மாதிரியே கேட்குறாங்க. சிடிக்கு வந்து 8th வரைக்கும் தமிழ். அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து அந்த நீர் பராமரிப்பு, தோட்ட பராமரிப்பு, கொஞ்சம் நடப்பு நிகழ்வுகள், கொஞ்சம் அடிப்படை கணித திறன், இது ரிலேட்டடாக தான் இருக்குது. இந்த மாதிரி தான் பிரிச்சிருக்கிறாங்க எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே. இப்படி தான் நீங்களும் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். எந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு பார்த்து அதுக்கு ரிலேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னாக்கா எலிஜிபிளாக இருக்கிற எல்லா போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணிடுங்க. ஃபீஸ் உங்களுக்கு கிடையாது. பிசி எம்பிசி ஜென்ரலில் வரவங்க பார்த்து உங்களுக்கு என்ன போஸ்டிங் வேணுமோ அதுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் அந்த ஏல வர போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண பாருங்கள். ஏன்னா அதுக்கு தான் ஃபீஸும் அதிகம், போஸ்டிங்கும் கொஞ்சம் நார்மலான போஸ்டிங்காக இருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா அந்த 4 வகையான கேட்டகரியாக பிரிச்சிருக்கிறது. இதுக்கு தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிளாஸஸ் எல்லாமே May 15th ஸ்டார்ட் பண்ண போகிறோம். May 15 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். அதற்கான ஃபுல் ஷெடியூல் வந்து நாளைக்கு கொடுக்குறோம். என்னென்ன மாதிரி டெஸ்ட் பேட்ச் இருக்கும், என்னென்ன மாதிரி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறேன். அந்த கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 8903322990 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரிவிச்சிருங்க. அவங்க அந்த ஷெடியூல் போட்டோடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த கிளாஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாட்ஸ்அப் நம்பர்லேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு இதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க இன்றைக்கே தெரிவிச்சிருங்க. தொடர்ந்து எம்ஹெச்லேருந்து வேறு ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி ரிலேட்டடான கிளாஸஸ் இதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனல்லையும் பார்ப்பீங்க. மே மந்த்லேருந்து தொடர்ந்து வரும். குரூப் 4, எம்ஹெச்சி, ரயில்வே, எஸ்எஸ்சி இது ரிலேட்டடான கிளாஸஸ் எல்லாமே மே மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். யூடியூப்லேயும் இருக்கும், நம்மளோட டெலகிராம் குரூப்பில் தனி கிளாஸஸாகவும் இருக்கும். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.